2025ஆம் ஆண்டுக்கான நோபல் பரிசு அடுத்தடுத்து அறிவிக்கப்பட்டு வருகின்றது. இயற்பியல், வேதியியல், இலக்கியம் உள்ளிட்ட துறைகளில் ஏற்கனவே நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் அமைதிக்கான நோபல் பரிசும் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில்தான் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு தற்பொழுது அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. அதன்படி இந்த ஆண்டு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை பொறுத்தவரை 3 பேருக்கு அறிவித்திருக்கின்றார்கள். ஜோயல் மெக்யூர் என்று சொல்லப்படக்கூடிய அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கின்றது. தொழில்துறை புரட்சியின் மூலமாக அந்த வரலாற்றை பொருள் முதல்வாத அடிப்படையில் நோக்கியவர் என்று குறிப்பிடப்படக்கூடிய ஜோயல் முகீர் அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பிலிப் அகியான் மற்றும் பீட்டர் ஹவிட் என்ற மேலும் இருவருக்கு இந்த நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிலிப் அகியான் மற்றும் பீட்டர் ஹவிட் ஆகியோர் புதிய பொருளாதார வளர்ச்சி தொடர்பான பல்வேறு மாதிரிகளை உருவாக்கியதாக பார்க்கப்படுகின்றார்கள். நிறுவனங்கள் புதுமையான தொழில்நுட்பங்கள் மூலம் போட்டியிடக்கூடிய வகையிலான பொருளாதார வளர்ச்சியை இவர்கள் முன்னிறுத்தியதன் அடிப்படையிலே இந்த நோபல் பரிசு வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொருளாதாரத்திற்கான இந்த நோபல் பரிசை பொறுத்தவரை புதுமை, கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் உள்ளிட்ட துறைகளில் பொருளாதாரம் சார்ந்த கருத்துக்களை வெளியிட்ட 3 வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த ஜோயல் முகீர், பிலிப் அகியான் மற்றும் பீட்டர் ஹாவிட் ஆகிய 3 இந்த ஆண்டின் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக நோபல் பரிசு அனைத்து துறைகளிலும் தற்பொழுது ஏறக்குறைய அறிவிக்கப்பட்டுவிட்டது. இந்த ஆண்டினுடைய டிசம்பர் மாதத்தில் இவர்களுக்கு நோபல் பரிசுக்கான கேடயம், சான்றிதழ் உள்ளிட்டவை வழங்கப்பட இருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.